வணக்கம். இந்த வீடியோவில் 3/3/2026 சந்திர கிரகணம் உணவு சாப்பிடக்கூடிய நேரம் என்ன, சந்திர கிரகணத்தை முன்னிட்டு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருக்கும் சந்திர கிரகணம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பலருக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. சந்திர கிரகணம் அன்று நம் முன்னோர்கள் உணவு சாப்பிடும் நேரம் குறித்து பின்பற்றப்படும் வழக்கம் என்ன, சந்திர கிரகணம் அன்று என்ன செய்யலாம், சந்திர கிரகணம் அன்று என்ன செய்யக்கூடாது, பழைய உணவுப் பொருட்களை உண்ணலாமா என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். முதல்ல சந்திர கிரகணம் என்றால் என்ன? சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கும். இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று கூறப்படுகிறது. சந்திர கிரகணம் தொடங்கும் நேரம், முடியும் நேரம். சந்திர கிரகணம் தொடங்கும் நேரம் மாலை 3:19 மணி. முழு கிரகண ஆரம்பம் மாலை 4:34 மணி. மிக அதிக கிரகணம் மாலை 5:03. முழு கிரகணம் முடிவு 5:33. சூரியன் சந்திரன் நிழல் பூரணமான முடிவு இரவு 6:47. சந்திர கிரகணம் இந்தியாவில் எங்கெல்லாம் தெரியும்? இந்த சந்திர கிரகணம் இந்தியா முழுவதும் பெரும்பாலும் தெரியும் வாய்ப்பு உள்ளது. இந்தியாவில் பொறுத்த அளவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மேற்கு வங்காளம், ஒடிசா, பீகார், அசாம், மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், டில்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம் உட்பட்ட பகுதியில் தெரியும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்தியாவில் பெரும்பாலான இந்த பகுதியில் சந்திரன் வெளியே வரக்கூடிய நேரம் மாலை 6:20 முதல் 6:30 மணி என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கிரகணத்தை முழுமையாக இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்தியாவில் பல இடங்களில் மூலமான கிரகணத்தை பார்க்க முடியும். சந்திர கிரகணம் உலக நாடில் தெரியும். எங்கெங்கு தெரியும்? இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், சீனா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, பிரேசில், ஐக்கிய அரபு அமீரகங்கள் உட்பட பகுதியில் தெரியும். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்ன? சந்திரன் பலவீனமடையும் நேரம் என்பதால் கீழ்கண்ட ராசிக்காரர்கள் சிறிது பரிகாரம் செய்தால் நல்லது. அதாவது கடக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் மற்றும் ரிஷப ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யலாம். இந்த ராசிக்காரர்களை தவிர அவர்களுடைய ஜென்ம ராசியில் கிரகணம் நடைபெறக்கூடிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வது சிறந்தது. கிரகண நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம்? கிரகணம் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் நேரம் என்பதாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாய மந்திரம் அல்லது ஓம் நமோ நாராயண மந்திரம் ஜபம் செய்யலாம். அதேபோல் சந்திர காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யலாம். விஷ்ணு சகசரநாம பிரயாணம் செய்யலாம். லலித சகசரநாமம் பிரயாணம் செய்யலாம். கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? கிரகண நேரத்தில் உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது. புதிய வேலை ஆரம்பம் செய்ய வேண்டாம். முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டாம். பயணங்கள் தொடங்க வேண்டாம். கூர்மையான கருவிகள் பயன்படுத்த வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் வெளியில் பார்க்காமல் இருப்பது நல்லது. இது ஒரு பழமையான நம்பிக்கை. சந்திர கிரகணம் சாப்பிடக்கூடிய நேரம் என்ன? சந்திர கிரகணம் நாளில் சாப்பிடக்கூடிய நேரம் என்பது பெரும்பாலும் ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கையின் அடிப்படையில் பின்பற்றப்பட்டு வருகிறது. சந்திர கிரகணம் முன்பு சாப்பிட வேண்டிய நேரம் என்ன? பொதுவாக சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் நேரத்திற்கு சுமார் 9 மணி நேரத்திற்கு முன்பு சூதக்காலம் ஆரம்பமாகும் என்றும் சாஸ்திரம் கூறுகிறது. சூதக்காலம் ஆரம்பித்த பின்பு உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது என்று நம்பப்பட்டு வருகிறது. அதனால் சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் நேரத்திற்கு முன்பாக உணவை முடித்து விடுவது வழக்கம். பொதுவாக கிரகணம் ஆரம்பிக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரத்திற்கு முன்பு, அதாவது 3/3/2026 மதியம் 12 மணிக்குள் உணவு சாப்பிடுவது நல்லது. கிரகணம் நடைபெறும் நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடாது என்று பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வரக்கூடிய நடைமுறை. அந்த நேரத்தில் புதிய உணவு சமைக்க கூடாது. ஏற்கனவே சமைத்த உணவில் தர்பை புல் அல்லது துளசி இலையினை வைத்து பாதுகாப்பது வழக்கம். கிரகணம் முடிவடைந்த பின்பு என்ன செய்யலாம்? கிரகணம் முடிவடைந்த பின்பு முதலில் குளிக்க வேண்டும். வீடை சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு புதிய உணவை சமைத்து சாப்பிடலாம். அதற்கு பின்பு வழக்கமான வாழ்க்கையை தொடரலாம். இதிலிருந்து யாருக்கு விதிவிலக்கு? சிறு குழந்தைகள், வயதானோர், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் இவர்கள் உடல்நல காரணமாக உணவு தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது.
குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் மாத்திரை உட்கொள்ள வேண்டும். அதற்காக இவர்களுக்கு பார்த்தோம்னா உணவு கட்டுப்பாடு கடுமை என்பது கிடையாது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்ற ஆதாரம் எதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க பாரம்பரிய நம்பிக்கை மட்டுமே. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.